அற்புதமான குணம் கொண்ட கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புத குணம் உண்டு. அது என்ன அற்புத குணம்னா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க இவங்க வாழ்வாங்களான்னு சவாலே விடுவாங்க. அதுவும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளெல்லாம் நிறைய சச்சரவுகள், சவால்கள்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சவாலில் தான் வாழ்க்கையே இருக்கும். கன்னிராசிக்கு சவால் தான். வெளிப்படையாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே சவால்லே இருப்பாங்க. சமாளிக்கவே முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை சமாளிக்க முடியும், எவ்வளோ தூரம் சமாளிக்க முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு மிகப்பெரிய சிரமங்களை இந்த கன்னிராசி பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்போ இந்த கன்னிராசிக்காரவங்க ரெண்டு விஷயம் ரொம்ப கவனமாக கேளுங்க. உங்களுக்கு எந்த இடத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, எந்த இடத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, அப்போ அந்த இடத்துலலாம் நீங்கள் தைரியமாக சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. எந்த இடத்துலலாம் ஒரு கஷ்டம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் தைரியத்தை நிறைய வர வச்சிங்க. அங்கே தான் கன்னிராசியோடைய பலம் இருக்குது. கன்னிராசியை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. கஷ்டம் வர இடத்துல தைரியத்தை அதிகமாக ஃபாலோ பண்ணணும். தைரியத்தை விட்டுடாதீங்க. உங்களுக்கு யாரை கண்டா டிப்ரெஷன் ஆகுது, யாரால டிப்ரெஷன், இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். யாரால டிப்ரெஷன், இந்த யாரால டிப்ரெஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ரொம்ப தெளிவாயிடும். அதே மாதிரி நாம் எதில் மாற்றிக்கணும், இந்த டிப்ரெஷனுக்கு நம்ம எதில் மாற்றிக்கணும், இதுக்கு தீர்வு என்ன, பரிகாரம் என்ன, இது ரொம்ப முக்கியம். என்னென்னா, கன்னிராசிக்காரர்களை டிப்ரெஷனை ஆளாக்கக்கூடிய ராசிகள் யார் யார், இதை தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன். நிறைய அன்னதானம் போடுங்க. உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பாடு போடுங்க. கன்னிராசிக்காரவங்க நீங்கள் சாப்பாடு போட போட உங்கள் வாழ்க்கை, உங்கள் டிப்ரெஷன் குறையும். ஒருத்தன் சோத்தை சாப்பிட்ட, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் சாப்பிட்டாலே உங்களுக்கு டிப்ரெஷன் குறைஞ்சிடும். உங்கள் துன்பத்துக்கு அவனே காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு சாப்பாடு போடும், உங்களுக்கு டிப்ரெஷன் குறையும். முதல்ல உங்களுக்கு யார் யார் மேலே டிப்ரெஷன் அதிகமாக, யாரால டிப்ரெஷன், யாரால துன்பம் அப்படின்னா, பொறுப்பில்லாதவர்கள். ஒருத்தன் செய்கிறன்ட்டு செய்யாமல் போயிட்டான்னா செம்ம டிப்ரெஷன் ஆகிடுங்க. பொறுப்பே இல்லாமல் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. என்னய்யா இப்படி இருக்காங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லையே. நடத்தையில் சரியில்லாதவர்களை கண்டால் பிடிக்காது. நடத்தை, அவங்க டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அது ஃபேமிலியாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நடத்தையில் சரியில்லை அப்படின்னா சொல்ல காப்பாற்றல, தப்பாக பேசுகிறது, கெட்ட விஷயங்களில் ஈடுபடுறது, இவங்களெல்லாம் கண்டாலே டிப்ரெஷன். அவங்கள பார்க்கவே பிடிக்காது. வெறுத்துட்டாங்கன்னா, கன்னிராசிக்காரங்க வெறுத்தது தான், அதுக்கு பேர் அவங்கள சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவங்கள நினச்சாலே துன்பம், அவங்கள நினச்சாலே டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அலட்சியமானவர்களை கண்டா பிடிக்காது, அவங்களால டிப்ரெஷன் ஆகும். அலட்சியப்படுத்துகிறவங்க, அலட்சியமானவங்களை அவங்களுக்கு கண்டாலும் பிடிக்காது. நீ எல்லாம் எங்கே முன்னேற போகிற அப்படின்னு கன்னிராசியை பற்றி யாரும் கேட்டுறக்கூடாது. நீ எல்லாம் எங்கே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத ஆள், அதுக்கெல்லாம் நீ லாயக்கே கிடையாது அப்படி சொல்லிடக்கூடாது. அவ்வளோதான். அவங்கள பார்க்கவே, வாழ்க்கையில் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி வச்சுப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, நீ எல்லாம் என்னை வாழ்க்கையில் பார்த்துடாத திரும்பி அப்படின்வாங்க. ஏன்னா நான்லாம் உயர போகிறேன், நான்லாம் நல்ல நன்மைக்கு வருவேன், அப்போ எனக்கு தெரியும். ஆனால் நீ மட்டும் என்னை பார்த்துடாத, நான் உன்னை பார்த்துடக்கூடாது, பார்த்தனா கொள்ள காண்டாயிடும் அப்படின்வாங்க. அதுமாரி நேரத்தை மதிக்காதவங்களை கண்டாலே பிடிக்காது. நேரத்தை மதிக்கணும், வார்த்தையை மதிக்கணும். பொய் சொன்னால் அவங்கள கண்டாலும் இவங்களுக்கு டிப்ரெஷன். இந்த நேரத்தை மதிக்காதவனை கண்டாலும் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க.
ஆனால் இவங்க நிறைய கன்னிராசிக்காரவங்க சந்திக்கிறது யாருன்னா ஏமாத்துறவங்கள தான் சந்திப்பாங்க. நிறைய பேர் ஏமாற்றுவோம், ஏமாற்றிக்கினே இருப்பான். ஏதாவது ஒரு விதத்தில் கன்னிராசி ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவாங்க. எந்த விதத்தில், ஒரு ஃபினான்ஷியல் விஷயமா இருக்கட்டும், ஒரு தொழில் விஷயமா இருக்கட்டும், நம்பகமாக ஒரு வார்த்தையை ஒருத்தன் பேசியிருப்பான், ராத்திரி காலையில் ஃபோன் எடுக்க மாட்டான், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான். இதை பார்த்து கன்னிராசி அலறிடுவாங்க. அதுமாரி குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனை கண்டாலும் இவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். அது கன்னிராசியை பார்த்து அந்த குறை சொல்லுவான், நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னுவான். எப்படி எங்கேந்திரா இவன் பார்த்தான் அப்படி நமக்கு தோணும். நீ இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுற, தப்பை சுட்டி காட்டுறானா. இவங்கிட்ட 1000 தப்பு இருக்கும், ஆனால் இவன் இன்னொருத்தன் தப்பை சுட்டி காட்டுவான். அதுமாரி ஆளெல்லாம் பார்த்தாலே கன்னிராசிக்கு செம்ம காண்டாயிடுவாங்க. அதுதான் டிப்ரெஷனுக்கு அவங்கள ஆளாக்கிடும். ஏன்னா சுத்தம் இல்லாதவன் எதுக்கே நம்மளை பற்றி சொல்லணும், நம்ம இதில் ஏன் குறை சொல்லணும். இது அவங்க துன்பத்துக்கு ஒரு காரணம். அதுமாரி சுயநல மனிதர்கள், நன்றி கெட்டவர்கள், இந்த குறையை மட்டும் பார்க்கக்கூடியவர்கள், ரொம்ப முக்கியமாக இந்த கன்னிராசிக்காரவங்கள்ட்ட நாணயம் இல்லாதவர்களை பார்த்து இவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்களையும் நாணயம் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, கன்னிராசிக்காரவங்க என்றைக்குமே பண்ணுற ஒரு பெரிய தப்பு, இன்னொருத்தவனை பேச்சை நம்பி இவங்க வாக்குறுதி கொடுப்பாங்க. இவங்களாம் வாக்குறுதி கொடுக்க தெரியாது இவங்களுக்கு. இப்போ நான் போய் கன்னிராசிக்காரர்கிட்ட பேசுகிறேன், ஐயா நாளைக்கு 10 மணிக்கு காலையில் 10,000 ரூபா உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு நட்பாக தரேன், அன்பாக தரேன், நீங்கள் வச்சிங்க ஐயா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த கன்னிராசி நம்பிடுவார். ஓ காலையில் 10,000 ரூபா நமக்கு வந்துடுதுன்னு. இவர் போய் என்ன பண்ணுவார், இன்னொரு இடத்துல போய் 10,000 ரூபா கடன் வாங்கிடுவார். தம்பி ஒரு 10,000 ரூபா கடன் கொடு, காலையில் 10,000 ரூபா தரேன் அப்படின்வார். ஏன்னா இவர் நம்பிட்டார் ஒருத்தவன் சொன்னதை. இவர் காலையில் 10 மணிக்கு இவர் ஃபோன் அடித்தார்னா அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான். அப்படியே அவன் ஏதாவது ஒரு நம்பரை கண்டுபிடிச்சி ஓகே பண்ணி அவனுக்கு பேசினா கூட, அதே நேற்று சொன்ன தம்பியே ஆனால் இன்றைக்கி முடியல தம்பின்னுவான். அவ்வளோதான் இவருக்கு ஆட்டமே கண்டுபிடும். ஏன்னா இவர் ஒரு ஆள்கிட்ட 10,000 வாங்கியிருப்பார், அதை கரெக்டாக கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுவார், இது மாதிரி தான் கன்னிராசி போய் மாட்டிப்பாங்க. இந்த பொய்யா வாக்குறுதி கொடுக்குறவன் இவனை கண்டு ஏமாந்துடுறது. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த இடத்துல இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இன்னொரு இடத்துல 11,000 ரூபா கடன் வட்டிக்கு வாங்கி, இவன் சொன்ன சும்மா கொடுக்குற காசு 11,000 வாங்கி இவன்கிட்ட 10,000 ரூபா வட்டிக்கு 500 ரூபா கொடுக்கணும். இதுமாரியே கடன் அதிகரிக்கும், இது மாதிரியே நம்ம வாழ்க்கை வீணாக. இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தான் பாருங்கள். இதெல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போய் மனுஷனை கண்டாலே ஒரு காலகட்டத்தில் கன்னிராசிக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால தான் கன்னிராசிக்காரவங்க நிறைய பேர் சொந்த தொழில் பண்ணுவாங்க. வேலையிலையும் இதே பிரச்சனையை அவங்க சந்தித்து ஒரு இடத்துல அவங்களால நிலையாக இருக்க முடியாது, ரொம்ப வருத்தமாகிடுவாங்க. அதனால தான் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே 10 பேர் வச்சுருவாங்க. இனிமேல் இது செட் ஆகாது. குடும்பத்தில் உள்ளவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இருந்தால் ரசிப்பாங்க வெளியில் உட்காந்து, நல்லா இல்லைன்னா நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால தான் கன்னிராசிக்காரவங்க குடும்ப வாழ்க்கையிலே நிறைய சிரமத்தை அனுபவிப்பாங்க. வெளியில் குடும்பத்திலே 2 கட்சியெலாம் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஆதரவும் இருக்கும், ஆதரவு இல்லாமல் இருக்கும். அரசியல் இல்லை, குடும்பத்தில் அரசியல் இருக்கும். ஆமாம், நீங்கள் அப்படி நினச்சிங்க. அதனால தான் கன்னிராசிக்காரவங்க முன்னேற்றத்தை தடுக்கிறது வேறு எங்கேயும் தேவையெல்லாம் பக்கத்தில் உள்ளவனே தடுத்துருவான். கன்னிராசியை லெவல் பண்ணி வச்சுருப்பான், நீ இவ்வளோ தான் முன்னேறணும், இதுக்கு மேலே முன்னேறக்கூடாது முடிவெடுப்பான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, கன்னிராசிக்காரவங்களுக்கு ஏற்படக்கூடிய காரணம், அவங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்கணும்னு நினச்சி, எல்லாம் சரியாக இருக்குன்னு நினச்சி நம்பிடுறீங்க. அங்கே தான் உங்களுக்கு டிப்ரெஷன் ஆரம்பமாகுது, அங்கே ஏமாற்றப்படுறீங்க நீங்கள். டிப்ரெஷன் அதே மாதிரி கன்னிராசிக்காரவங்களுக்கு டிப்ரெஷன் துன்பத்திற்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நீங்கள் அதிகமாக யோசிக்காதீங்க. அது வேண்டவே வேண்டாம். ரொம்ப யோசிச்செல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கும், அது நடக்காமே போயிருக்கு. அதே மாதிரி உங்களையே நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க, அதில் நீங்கள் டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறீங்க. அதுக்கு அடுத்தது ஓய்வு எடுக்காமல் இருக்காதீங்க, ஓய்வு எடுங்க, அங்கே டிப்ரெஷன் ஆயிடுறீங்க. நிறைய என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ரொம்ப ஓய்வு எடுக்காமல் உழைச்சி என்ன பண்ண போகிறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன கிரீடமாக கொடுக்க போகிறாங்க. அதில் தான் டிப்ரெஷன் அதிகமாகி எல்லாத்தையும் விட்டுடுறீங்க. தயவுசெய்து ஓய்வு எடுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு நான் எப்பயுமே சொல்கிறது ஓய்வு எடுங்க. நிறைய இடத்துல தூக்கத்தை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க. இன்னொன்று சொல்ல,
ஓப்பனாக சொல்கிறேன், கன்னிராசிக்காரங்க ஒரு தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவீங்க, தவறு செய்ய பயப்படுவீங்க. இந்த உலகமே நிறைய பேர் தவறு செஞ்சு தாங்க நல்லா வரான். தவறு செய்கிறவங்களாம் தவறு செஞ்சுட்டேங்கிறான். நீங்கள் தெரியாமல் ஒரு தவறு செஞ்சுட்டா கூட அதை உடனே ஐயோ நான் அப்படி பண்ணிவிட்டேனே அப்படின்னு அதில் டிப்ரெஷன் ஆயிடுறீங்க. என்ன சொல்கிறது உங்களை? நீங்கள் தான் மாறணும். அதுமாதிரி இன்னும் ஒன்று சொல்கிறேன், கன்னிராசிக்காரவங்க அதிகமான பொறுப்புகள் எல்லாம் ஏற்றுக்காதீங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்காதீங்க, அங்கே டிப்ரெஷன் ஆயிடுறீங்க. அதுவே உங்கள் துன்பத்துக்கு காரணம். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக, ஓய்வு எடுக்காமல் உழைக்காதீங்க. ஓய்வெடுங்க, ஓய்வெடுங்க ப்ளீஸ், ரெஸ்ட். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், பிறரை திருத்த விரும்பாதீங்க. அங்கே தான் நீங்கள் பண்ணுற தப்பு. பக்கத்தில் திருந்தாத உள்ளங்கள் இருக்குங்க பக்கத்தில், அதெல்லாம் திருத்த முயற்சி பண்ண முடியாது. அதில் தான் ஃபெயிலியர் ஆயிடுறீங்க. அதில் சில பேர் டைவர்ஸே ஆகிடுது. பிறரை திருத்துவதற்கு முயற்சி பண்ணாதீங்க. அதுமாரி சின்ன விஷயத்தை மனசில் போட்டு பெருசாக்கிக்கிட்டு குழம்பாதீங்க. உங்கள் மன அழுத்தத்தை உள்ளுக்குள்ளே வச்சிங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா, எவனையும் இனிமேல் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சிக்க கூடாதுன்னு நினைங்க, மன அழுத்தம் போயிடும். இதுக்கு ரொம்ப அழகான பரிகாரம் என்னென்னா, கன்னிராசிக்காரங்க முழுமை, ஒரு விஷயத்தை முழுமை இல்லைன்னா முன்னேற்றம், இதில் முக்கியம் என்று நினைக்கிங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், முன்னேற்றம் தான் நமக்கு வாழ்க்கை. ஒரு முழுமையாக இருக்கணும், ஒரு முன்னேற்றமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்புங்க. பிள்ளையாரை பிடிங்க, பிள்ளையாரை வணங்குங்க. பிள்ளையாரை வணங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் பிள்ளையாரை வணங்கிட்டு போகும். கன்னிராசிக்காரங்களுக்கு தீர்வு தான். அதேமாதிரி கன்னிராசிக்காரவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ராசிகள் யாருன்னா, கன்னிராசிக்காரவங்களை வச்சனா வாழ்வனான்னு பார்க்கக்கூடிய இடத்துல முதல் இடத்துல மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க. மேஷத்திற்கும் கன்னிக்கும் ஒத்து போகாது. மேஷத்திற்கும் கன்னிக்கும் ஒத்து போகாது. மேஷத்திற்கும் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் ஒத்து போகாது. உங்களுக்கு எல்லாம் ஓகே கொடுத்துட்டு உங்களை ஏமாற்றிடுவாங்க மிதுன ராசிக்காரங்க. ஏமாந்துருவீங்க. மிதுனராசியாலேயே கன்னிராசி ஏமாந்துருவீங்க. உங்களுடைய பரம எதிரி கன்னிராசிக்கு சிம்மம், ரிஷபம், மிதுனம், அதாவது மேலே இடத்துல வரும் மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம். இந்த 4 ராசிகள் உங்களுக்கு பரம எதிரிகள், நம்பி ஏமாத்திடுவாங்க. இவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க கன்னிராசிக்காரர், ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ தான் உங்களால் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும். நீங்கள் புதன்கிழமை பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்துங்க. புதன்கிழமையில் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்துங்க கன்னிராசிக்காரங்க. இதை மட்டும் தொடர்ந்து வேண்டி செஞ்சுட்டு வாங்க. என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். யாரையும் நம்ப வேண்டாம். நான் முதல்ல சொன்னது நல்ல ஞாபகம் வச்சிங்க. பிறரை திருத்தறதுக்கு முயற்சி எடுக்காதீங்க. அங்கே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க, அங்கே டிப்ரெஷன் உங்களுக்கு வந்துடுது, நீங்களே உங்கள் துன்பத்துக்கு காரணமாகிடுறீங்க. அதுமாரி உங்களை நீங்கள் குறை சொல்லிக்காதீங்க. எல்லாம் சரியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அதையெல்லாம் சரி பண்ணி தான் கொண்டு போகணும். கொண்டு வருவீங்க, ஜெயிப்பீங்க. காலம் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லும். நான் சொன்ன வழிபாடுகளை மட்டும் செய்யுங்க. புதன்கிழமை உங்களுக்கு ரொம்ப நிறைய சஸ்பென்ஸாக நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதன்கிழமை அருகம்புல் மாலை சாத்துங்க பிள்ளையாரை நம்பி. தடைப்படுற காரியம்லாம் சீக்கிரம் நடக்கும். உங்கள் டிப்ரெஷனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமாம், சிவனை நிறைய வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப மனசில் ரொம்ப காம் வேணும்னா பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனோட ஒரு கனெக்ட் ஆகுங்க. நம்புங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.